ஆக்சுவலாக வந்து கள்ளக்காதலுக்கு ஒரு புது இலக்கணம் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் தான். மாடர்ன் டைம்ஸில் பெரியார் இல்லாத குறையை வந்து அவர் தான் வந்து தீர்த்து வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பயிற்சி பட்டறை அப்படின்னு நினைக்கிறேன். சுப்பையா அவர்கள் கீழே வந்து பல மாணவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அந்த சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்து அதுக்கான பேசுகிற பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதோட ஹெட் மாஸ்டரே இந்த லெவலில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பயிற்சி பெற்று வரவர்கள்லாம் எந்த லெவலில் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு அப்படி இருந்துச்சுங்க. அவர் ஏதோ ஒரு வகையில் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, இப்போ அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியார்கிட்ட இருந்து வெளில வந்து பல கருத்துக்களை வந்து மாற்றி சீரமைச்சு தான் அதை வந்து திராவிடம் கட்சியாக வந்து மாற்றி அவர் வந்து கொண்டு போனார். உதாரணத்துக்கு நிறைய விஷயம் சொல்கிறான். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தார்ல அவர். அதாவது நீங்கள் மக்களுக்கான அரசியல் தான் செய்ய போகிறீங்க. நான் பிடிச்ச எமைகளுக்கு 3 காலுன்ற மாதிரி நீங்கள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இதுதான் சித்தாந்தம். இதற்கு எல்லாருமே அடங்கி போனோம்னா மக்கள் உங்ககிட்ட வரமாட்டான். அதை வந்து அண்ணா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்து செய்கிறாரு.